2024 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் டேட்டா பார்க்கும்போது அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில இருந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளா 84 அசம்பிளி செக்மெண்ட்ல லீட் பண்றாங்க. 33 அசம்பிளி செக்மெண்ட்ல வந்து வெரி நேரோ மார்ஜின் 0.12 ல இருந்து 5% மார்ஜின் தான் அதை க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி 30 சீட்ல வந்து அதிமுக வந்து படு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. அதே மாதிரி படு மோசமான பர்ஃபார்மன்ஸ் இனிமே பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த மாதிரியான இடங்கள்ல, ராமநாதபுரத்துல, தூத்துக்குடியிலாம் அந்த மாதிரியான மோசமான பர்ஃபார்மன்ஸ் வராது. அதிமுகவுக்கு அஜெண்டாவும் கிடையாது, நரேட்டிவும் கிடையாது, பிஎம் கேண்டிடேட்டும் கிடையாது, ஸ்ட்ராங் பவர்ஃபுல் லோக்கல் எம்பி கேண்டிடேட்ஸும் கிடையாது. அப்படி இருந்தும் அந்த கூட்டணிக்கு 23% வரும்பொழுது அந்த சின்னம் பவர்ஃபுல்லா நிற்குது. அதனுடைய ஆதரவாளர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க. அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது இன்னொரு 4-5% ஏறும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கூட்டணி அமைந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த கூட்டணி அமையல அப்படின்னா உங்களுக்கு 5 முனை போட்டி ஆச்சுனாலும் என்ன ஆகும்? திராவிட முன்னேற்ற கழகம் 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க. தாவேக்காக்கும் அதிமுகவும் கூட்டணி இருந்ததுன்னா தாவேக்கா கிட்ட இருந்து பாஜக அதிமுகவுக்கு ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. அது ஏன்னு நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து விஜய் சிஎம் கேண்டிடேட்டா பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர விஜய் ஃபேன்ஸ் வந்து எடப்பாடியார சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல அஇஅதிமுகவுக்கும் பாஜக தேவை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுக தேவை.